சுப்பிரமணிய சிவா இந்த பேரை கேட்டது பலருக்கும் ஒரு சுதந்திர போராட்ட வீரர் என்றுதான் தோன்றும். ஆனால் ஒரு ஆன்மீக தேடல்ல ஆரம்பித்து ஆயுத போராட்ட சிந்தனை வழியா பயணித்து கடைசியில் ராஜ துரோக குற்றச்சாட்டை வந்தடைந்த அவருடைய பயணம் ரொம்பவே வித்தியாசமானது. இந்திய சுதந்திர போராட்டத்துல சுப்பிரமணிய சிவாவின் வாழ்க்கையையும் அவருடைய அதிவேக அரசியல் எழுச்சியையும் தான் நாம இப்ப பார்க்க போறோம். பிரிட்டிஷ் அரசாங்கம் அவருக்கு கொடுத்த அந்த கடுமையான தண்டனையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. வெறும் பேச்சு, ஆமா, ஒரு ராஜ துரோக பேச்சிற்காக 10 வருஷம் நாடு கடத்தல் தண்டனை. ஒரு தனி மனுஷனோட குரல் எந்த அளவுக்கு பிரிட்டிஷ் அதிகாரத்தை ஆட்டம் காண வச்சிருந்தா இந்த மாதிரி ஒரு தீர்ப்பை அவங்க கொடுத்திருப்பாங்க. இந்த நீதிமன்ற தீர்ப்புக்கு வழி அமைச்ச அந்த ஆரம்பகால நிகழ்வுகளை நாம கொஞ்சம் பின்னோக்கி சென்று பார்க்கலாம். இந்த கதை எங்கே ஆரம்பிக்குதுன்னா 1884ல அன்றைய சென்னை மாகாணத்தோட மதுரை மாவட்டத்துல இருக்கிற வத்தலகுண்டுல தான். ராஜாராம் ஐயருக்கு மகனா அக்டோபர் 4ஆம் தேதி சிவா பிறக்கிறார். ஆரம்ப காலத்துல ராமகிருஷ்ண பரமஹம்சர் மற்றும் சுவாமி விவேகானந்தர் மேல அவருக்கு தீவிரமான பக்தி இருந்தது. அவங்களோட ஆன்மீக சிந்தனைகள் தான் பிற்காலத்துல அவரை ஒரு தேசப்பற்று மிக்க மாபெரும் போராளியா மாற்றுவதற்கான அடிப்படை விதையை விதைத்தது என்று சொல்லலாம். அந்த காலகட்டத்துல இந்திய சுதந்திர போராட்டத்துல 2 வேறுபட்ட பாதைகள் இருந்தது நமக்கு தெரியும். ஒன்னு மகாத்மா காந்தி முன்மொழிந்த அகிம்சை வழி. ஆனால் சுப்பிரமணிய சிவாவின் பாதை முற்றிலும் வேறானது. பாலகங்காதர திலகரின் கொள்கைகளால் ஆழமாக ஈர்க்கப்பட்ட அவர் ஆயுத புரட்சியின் மூலம் மட்டுமே இந்தியாவுக்கு சுதந்திரம் வாங்க முடியும் என்று நம்பினார். பிரிட்டிஷ் ஆட்சியை வேறறுக்க ஆயுதம் ஏந்துவது தவறில்லை என்பது அவருடைய உறுதியான நிலைப்பாடாக இருந்தது. சரி, தன்னோட கொள்கைகளை எப்படி அவர் செயல்படுத்தினார்? 1907ல திருவனந்தபுரத்துல தர்ம பரிபாலன சமாஜம் என்ற ஒரு அமைப்பை அவர் உருவாக்குறாரு. ஆரிய சமாஜத்தைச் சேர்ந்த ஸ்ரீ தாகூர்கான் அவர்களோட பேச்சால் ஈர்க்கப்பட்டு சுதந்திர போராட்டத்துல இளைஞர்களை அதிக அளவுன்னு இணைப்பதுதான் இந்த அமைப்போட முக்கிய நோக்கமாக இருந்தது. தன்னோட வீரியமிக்க பேச்சாற்றலால் பிரிட்டிஷ் ஆட்சிக்கு எதிராக இளைஞர்களை தட்டி எழுப்பினார் சிவா. அந்த அதிகார வர்க்கத்தின் பார்வையும் அவர் ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தலாக மாற இதுதான் தொடக்க புள்ளியா அமைந்தது. இந்த நேரத்துல தான் தென்னிந்தியாவில் ஒரு மாபெரும் கூட்டணி உருவாகுது. சூரத் காங்கிரஸ் மாநாட்டிற்கு பிறகு தன்னுடைய அரசியல் அமைப்பை கட்டமைக்கவும் சுதேசி மற்றும் புறக்கணிப்பு போராட்டங்களை மக்களிடம் கொண்டு சேர்க்கவும் வ.உ.சி. சிதம்பரம் பிள்ளைக்கு ஒரு சிறந்த பேச்சாளர் தேவைப்பட்டார். அப்போதான் அவர் சுதேசி பேச்சாளரான சுப்பிரமணிய சிவாவை சந்திக்கிறார். இது வெறும் சந்திப்பில்ல, ஒட்டுமொத்த தென்னிந்தியாவிலும் ஒரு மாபெரும் அரசியல் விழிப்புணர்வை ஏற்படுத்திய ஒரு வரலாற்று சிறப்புமிக்க கூட்டணியா மாறியது. 1908 ஆரம்ப காலகட்டத்தை எடுத்துக்கிட்டோம்னா நிகழ்வுகள் எல்லாமே ரொம்ப வேகமா அடுத்தடுத்து அரங்கேற தொடங்கியது. பிப்ரவரி மாதத்தில் தூத்துக்குடி கடற்கரையில் தினமும் மக்கள் மத்தியில் அவர்கள் ஆவேசமாக உரையாற்றினார்கள். அதன் விளைவாக மார்ச் மாதத்தில் கோரல் மில் தொழிலாளர்கள் வேலை நிறுத்தம் வெடித்தது. அந்த போராட்ட உந்துதலின் தொடர்ச்சியாக மார்ச் 12 அன்று சுயராஜ்ய தின கொண்டாட்ட தடையை மீறியதால் அவர்கள் கைதும் செய்யப்பட்டனர். இந்த அரசியல் சுழல் எவ்வளவு வேகமா சுழன்றது என்பதை நீங்களே பாருங்க. அந்த கோரல் மில் வேலை நிறுத்தம் எப்படி நடந்தது என்பதை கொஞ்சம் விளக்கமா பார்க்கலாம். முதலில் கோரல் மில் தொழிலாளர்களின் மோசமான பணி நிலைமைகளை பற்றி சிவாமும் வ.உ.சி.யும் மேடைகளில் உரையாற்றினர். உடனே அதிக ஊதியம் கேட்டு தொழிலாளர்கள் வேலை நிறுத்தத்தில் குதித்தனர். அப்போதிருந்த தேசியவாத நாளிதழ்கள் இதற்கு முழுமையான ஆதரவு கொடுத்தன. அரசாங்கம் கூட்டங்களை ஒடுக்கிய போதிலும் நிலைமை கைமீறி போனதால் ஆலை உரிமையாளர்கள் வேறு வழியில்லாமல் பேச்சுவார்த்தைக்கு வந்து கோரிக்கைகளை ஏற்றனர். இது இந்தியாவின் ஆரம்பகால தொழிலாளர் போராட்டங்களில் கிடைத்த ஒரு மிகப்பெரிய வெற்றி. ஆனால் இதையெல்லாம் பார்த்து கொண்டு பிரிட்டிஷ் அரசாங்கம் சும்மா இருப்பார்களா? பிபின் சந்திரபால் விடுதலையானத சுயராஜ்ய தினமாக கொண்டாட அவர்கள் ஒரு தடையை விதித்திருந்தார்கள். அந்த தடையை மீறியதால் மார்ச் 12, 1908 அன்று சிவாவும் வ.உ.சி.யும் தேசதுரோக குற்றச்சாட்டின் கீழ் கைது செய்யப்பட்டனர். இந்த கைது செய்தி கேட்டதும் திருநெல்வேலியில் மக்கள் பெரும் வன்முறை போராட்டத்தில் இறங்கினர். கடைகள் அடைக்கப்பட்டன, நகராட்சி கட்டிடமும் எரிக்கப்பட்டது. இந்த மக்கள் எழுச்சியை ஒடுக்க காவலர்கள் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் 4 பேர் பலியானார்கள். நிலைமை முற்றிலுமாக கலவரமாக மாறியது. இந்த மொத்த நிகழ்வுகளையும் பிரிட்டிஷ் அரசாங்கம் எவ்வளவு பதற்றத்தோடு பார்த்தது என்பதற்கு ஒரு சாட்சி இருக்கிறது. நவம்பர் 1908 நடந்த அந்த தேசதுரோக வழக்கில் அமர்வு நீதிபதி H.E. ஹோம்ஸ் சொன்ன வார்த்தைகளை கேளுங்க. இங்கே நாம் ஒரு ராஜதுரோக பிரச்சாரத்தை கையாளுகிறோம், அது கிட்டத்தட்ட ஒரு கலகமாகவே முடிந்தது. இந்த உயிரிழப்புகளுக்கு குற்றம் சாட்டப்பட்டவர்களே தார்மீக பொறுப்பு. ஒரு தனி மனிதனின் வார்த்தைகள் பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்தின் அடித்தளத்தையே எந்த அளவுக்கு அசைத்து பார்த்தது என்பதை இந்த தீர்ப்பின் வார்த்தைகள் நமக்கு அப்பட்டமாக காட்டுகிறது. இறுதியாக நான் உங்களிடம் ஒரு கேள்வியை முன்வைக்கிறேன். வேலை நிறுத்தம் மற்றும் புறக்கணிப்புக்காக எழுப்பப்பட்ட ஒரு தனி மனிதனின் குரல் ஒரு மாபெரும் சாம்ராஜ்யத்தையே பயமுறுத்தி 10 ஆண்டுகால நாடு கடத்தும் தண்டனையை வழங்கச் செய்யும் அளவுக்கு சக்தி வாய்ந்தது என்றால் உண்மையான அதிகாரம் எங்கே இருக்கிறது? அரசாங்கத்தின் ஒடுக்குமுறை அதிகாரத்திலா
அல்லது ஒரு பேச்சாளரின் விதியமிக்க வார்த்தைகளிலா? சிந்தியுங்கள்.